பிரைஸ் தி லார்ட். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை பார்க்கும் பொழுது, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுல மனிதன் இயேசுவை விசுவாசித்தானேயானா மரிச்சாலும் பிழைச்சிருவான், மரிக்காமலும் இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப இயேசுவை நம்பினா சாவே இல்லையா அப்படின்னு எல்லா மனுஷனுக்குள்ள இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. மனிதனுக்கு 2 விதமான மரணம் உண்டு. ஒன்று மேல் தோற்றமாய் காணப்படுகிற இந்த மாம்சீக மரணம். இந்த மாம்சீக மரணம் எல்லா மனிதர்களுக்குமே உள்ளது பிரியமானவர்களே. இந்த தோலினால் மூடப்பட்ட இந்த சரீரம் மண்ணினாலே எடுக்கப்பட்டது, மண்ணிலே உருவாக்கப்பட்டது. இது வயது ஆக ஆக தன்னுடைய செயல்களை எல்லாம் இழந்து செயலற்ற நிலைமையில நரம்பு, எலும்பு, தசை, தோல் இவையெல்லாம் தன்னுடைய செயல்களை முற்றிலும் இழந்து அவை மரித்து விடுகிறது, அடக்கம் பண்ணி விடுகிறார்கள். இன்னொரு மரணம் பாருங்க, ஆத்தும மரணம். ஆத்மானா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா, உள்ளுக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான் பாருங்க. ஒரு பொருளை நம்ம திருடிட்டோம், அதை கண்டுபிடிச்சு நீ தானே எடுத்த அப்படின்னு கேட்கும்போது இந்த மேல் தோற்றத்துல இருக்கிற புறம்பான மனுஷன் சொல்றான், ஐயோ இல்ல நான் எடுக்கல, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி தப்பித்துக் கொள்ளுகிறான். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான் பாருங்க, அதுதான் ஆத்துமா பிரியமானவர்களே. அந்த மனுஷனுக்கு தான் தெரியும் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு. உண்மை அந்த ஒரு மனுஷனுக்கு தான் தெரியும். அந்த ஆத்துமா என்கிற உள்ளான மனிதன் மரணம் அடைந்தானேயானால் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. இந்த ஆத்துமா மரணம் எல்லா மனிதனுக்குமே வராது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆத்தும மரணம் வராது. எப்படி வராது? பாவத்துல உழன்று கொண்டிருந்த நம்மை மீட்டு எடுக்க அவர் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்மை கழுவி ஆடுகளாய் மாற்றி அவருடைய மந்தையிலே இணைத்திருக்கிறார். நம்மை நீதிமான்கள் என்றைக்கு நீதிமான்கள் ஆக்கினாரோ அவருடைய இரத்தத்தினாலே கழுவி, அந்த நாள் முதற்கொண்டு அந்த நிமிடம் முதற்கொண்டு அவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். வாசம் பண்ணும் பொழுது ஒரு சாதாரண சின்ன தவறை கூட உடனே அவர் நமக்கு உணர்த்துகிறார் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிற ஒரு மனிதன் சாதாரண தவறையும் நினைத்து மனம் கசந்து அழுது மனம் திரும்புகிறான். இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணாத ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய தவறை செய்தாலும் அது தவறு என்று உணர்கிற உணர்வில்லாமல் அழிந்து போகிறான் பிரியமானவர்களே. அதுதான் உள்ளான ஆத்துமா. பாருங்க, பவுல் சொல்றாரு, வெளி தோற்றத்துல இருக்கிற இந்த புறம்பான மனுஷன் அழிஞ்சாலும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாகிறான். கிறிஸ்து வாசம் பண்ணுகிற ஒரு சரீரம் தினந்தோறும் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அழுது கதறி மனம் திரும்புகிறான். அந்த உள்ளார்ந்த மனிதன் மரித்தாலும் கூட மறுபடியும் எழுந்திருக்கிறான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எத்தனை தரம் நீதிமான் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, அவன் என்றென்றைக்கும் வாழ்வான் பிரியமானவர்களே. எத்தனை தரம் விழுந்தாலும் அவன் மறுபடியும் எழுந்திருப்பான். ஏனென்றால் உணர்த்துகிறவர் அவனுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறபடியினாலே இந்த ஆத்தும மரணத்திற்கு நாம் தப்பித்துக் கொள்ளுகிறோம், பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமாகிறோம் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் பரலோகத்தில் ஒருவனும் பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி பிடித்துக் கொள்ளுவோம். பாவ உணர்வடைந்து தினந்தோறும் புதிதாகுவோம். ஆத்தும மரணம் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.